தமிழக வெற்றி கழகத்துல விஜயோட அப்பா எஸ். ஏ. சந்திரசேகருக்கு மதிப்பு மரியாதையே கிடையாது அப்படின்னும் புதுசு புதுசா நிறைய பேர் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள வராங்க, வந்து நாட்டாம பண்றாங்க அப்படின்ற மாதிரி விஜயோட முன்னாள் மேலாளர் பி.டி. செல்வகுமார் நிறைய குற்றச்சாட்டுகளும் முன் வச்சிருக்காரு. அதாவது பி.டி. செல்வகுமார் வந்து தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி இப்போ திமுகவில் இணைஞ்சிருக்காரு. திமுகவில் இணைஞ்சதுக்கு அப்புறமா நிறைய குற்றச்சாட்டுகளை, அதாவது தமிழக வெற்றி கழகம் தொடர்பான நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு, எதை பத்திலாம் பேசியிருக்காரு அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். விஜய் அரசியல் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறமா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகள்ல ஈடுபட்டுட்டு வராரு. இப்போ வந்து 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்குமே 4 முனை போட்டி நிலவும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதையும், தங்களோட கொள்கைகள் என்ன அப்படிங்கிறதையும் விஜய் திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில பார்க்கும்போது இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து பெரிய பரபரப்பா பேசப்படும் சூழல் தான் உருவாகி இருக்கு. அதுக்கு முக்கிய காரணமா தமிழக வெற்றி கழகத்தை சொல்லலாம். ஏன்னா புதுசா உருவாகி இருக்கக்கூடிய கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். இதுக்கு மக்களோட ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா விஜய் வந்து நடிகர் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஏராளமான ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிறாங்க. அதனால அவருக்கு வந்து வாக்கு வங்கி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஒரு நிலையில இப்போ சமீபத்துல பார்க்கும்போது வந்துட்டு அதிமுகவுல முக்கிய முகமா இருந்த செங்கோட்டையன் வந்துட்டு அதிமுகவுல இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சாரு. அதே மாதிரி திமுக, மதிமுக, அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்சிகள்ல இருந்த நாஞ்சில் சம்பத்துமே தமிழக வெற்றி கழகத்துல வந்து இணைஞ்சாரு. இப்படி இருக்கும்போது வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்துல நிறைய பேர் இணைஞ்சதுனால அவங்களுக்கு வந்து வெற்றி முகம் இருக்குமோ அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில விஜயோட முன்னாள் மேலாளர் பி.டி. செல்வகுமார் வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி திமுகவுல இணைஞ்சிருக்காரு. அதாவது திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் முன்னிலையில பி.டி. செல்வகுமார் வந்துட்டு திமுகவுல இணைஞ்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் யார் இந்த பி.டி. செல்வகுமார்? பி.டி. செல்வகுமார் வந்து புலி படத்தோட தயாரிப்பாளர். அது மட்டும் இல்லாம இவர் வந்துட்டு ஒரு சில படங்கள்லயுமே நடிச்சிருக்காரு. குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, நாட்டாமை, விஷ்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில படங்கள்லயுமே நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பி.டி. செல்வகுமார் வந்துட்டு வசீகரா, மதுரை, கஜினி, வேட்டைக்காரன், அழகிய தமிழ்மகன், வேல், அது மட்டும் இல்லாம தனுஷோட படிக்காதவன் இந்த மாதிரி நிறைய படங்களுக்கு வந்துட்டு பி.ஆர்.ஓவா இது இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு சில படங்களையுமே வந்துட்டு பி.டி. செல்வகுமார் வந்து இயக்கியிருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி பி.டி. செல்வகுமார் வந்துட்டு திமுகவில் இணைஞ்சிருக்காரு. திமுகவில் இணைஞ்சதுக்கு அப்புறமா அவர் வந்து செய்தியாளர்களை சந்திச்சாரு. அப்போ நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. அதாவது தமிழக வெற்றி கழகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அநியாயங்களை பத்தி சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, முதல்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்துல எதுக்காக இணைஞ்சேன் அப்படின்னா, அங்க வந்து விஜய் வந்து புதுசா ஆரம்பிச்சிருக்காரு, மக்களுக்காக நல்லது செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அங்க வந்து போய் இணைஞ்சேன். பட் ஆனா அங்க நான் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கவே இல்ல. நான் வந்துட்டு கலப்பை மக்கள் இயக்கத்தை எப்படி வந்து சிறப்பா வழிநடத்திட்டு வரேனோ அதே மாதிரிதான் தமிழக வெற்றி கழகத்திலையுமே சிறப்பா பணியாற்றிட்டு வந்திருக்கேன். அதை வந்து நிறைய பொதுக்கூட்டங்கள்ல தமிழக வெற்றி கழகத்தினரே சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ வரக்கூடிய நாட்கள்ல வந்துட்டு புதுசு புதுசா தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள நிறைய பேர் வராங்க. அவங்க வந்து அவங்களோட செயல்பாடுக்கும் எங்களுக்கும் ஒத்து போகவே இல்லை. அவங்களோடது வந்து எங்களோட முரண்பாடானதா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எங்களை விடுங்க, அதாவது விஜயோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகருக்குமே அவரால் வந்து சிறப்பா செயல்பட முடியல. அதாவது புதுசு புதுசா வரவங்க வந்து நாட்டாம பண்றதுனால எங்களால சிறப்பா பணியாற்ற முடியல. குறிப்பா எங்களை விட்டுடுங்க. அதாவது விஜயோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகரால கூட தமிழக வெற்றி கழகத்துல அவரோட இஷ்டப்படி வந்து செயல்பட முடியல அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. ஆரம்பத்துல வந்துட்டு விஜயோட அப்பா தான் விஜய்க்கு வந்து எல்லாமாவே இருந்தாரு. அதாவது உடல், பொருள், ஆவி இது எல்லாமாவே வந்துட்டு விஜய்க்கு வந்து எஸ்.வி. சந்திரசேகர் தான் இருந்து அவர் வழி நடத்தினாரு. ஆனா இப்போ தமிழக வெற்றி கழகத்துல விஜயோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. விஜயுமே மதிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் குற்றச்சாட்டை பி.டி. செல்வகுமார் வந்து முன் வச்சிருக்காரு. இது வந்து பரபரப்பா பேசப்படுது. அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள அந்த தலைவரோட அப்பாவுக்கே மரியாதை இல்லை அப்படின்னு சொன்னதுதான் இப்ப வந்து கேள்விக்குறியா இருக்குது. அந்த நேரத்துல தான் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு, இப்படி விஜயோட அப்பாவுக்கே மரியாதை இல்லாதப்போ எங்களை வந்து அவங்க எப்படி சிறப்பா வழி நடத்துவாங்க, அவரோட நிலைமை தான் எங்களுக்குமே வரும். அதாவது விஜய்க்கு எல்லாமுமே இருந்தவர் தான் வந்துட்டு எஸ்.பி. சந்திரசேகர். இப்போ அவருக்கே தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள மதிப்பு இல்லாதப்போ
நாங்களா எம்மாத்திரம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கேள்வியை வந்து முன் வச்சிருக்காரு. எங்களை மாதிரி மனசு ஒத்து போனவங்க வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்துல பயணிக்க முடியாத சூழல் வந்து நிலவுது. விஜய் வந்து ஒரு நிலவு மாதிரி. அதாவது ஒரு நிலா மாதிரி அவர் வந்துட்டு பௌர்ணமி அன்னைக்கு வந்து பிரகாசிப்பாரு. அமாவாசை அன்னைக்கு வந்து காணாம போயிடுவாரு. இதனால வந்து விஜய் மக்களுக்கான சேவைகள சரியா செஞ்சு, அவங்களுக்கான தேவைகள பூர்த்தி பண்ணுவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறியா தான் இருக்கு அப்படின்ற மாரி பி.டி. செல்வகுமார் வந்து தெரிவிச்சிருக்காரு. என்ன பொறுத்தவரைக்கும் உடல், பொருள், ஆவி இது எல்லாமே வந்துட்டு மக்களுக்கான சேவை செய்யணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு எனக்கு வந்து ஒரு நல்ல கட்டமைப்பு வந்து தேவைப்பட்டுச்சு. ஆனா, அது வந்து தமிழக வெற்றி கழகத்துல இல்ல. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள பார்க்கும்போது வந்து, அது வந்து திமுகவுல மட்டும் தான் இருக்கு. அதனால தான் வந்து நான் திமுகவுல இணைஞ்சிருக்கேன். திமுகவுல இணைஞ்சதுக்கு அப்புறமா மக்களுக்கான சேவைகள வந்து நான் தொடர்ந்து செய்வேன் அப்படின்ற மாரி பி.டி. செல்வகுமார் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்துல நடக்கக்கூடிய நெறைய விஷயங்கள பத்தி பி.டி. செல்வகுமார் தெரிவிச்சிருக்காரு. கடைசியா வந்துட்டு பி.டி. செல்வகுமார் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. புலி படத்துக்காக நான் எவ்வளவு சம்பளம் கொடுத்தேன் அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். ஆனா, புலிய பார்த்து நான் இன்னைக்கு வரைக்குமே பயந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்ற மாரி வந்துட்டு பி.டி. செல்வகுமார் வந்து ஒரு விமர்சனத்த வந்து முன் வச்சிருக்காரு. இதுதான் இப்ப பரபரப்பா பேசப்படுது. அதாவது விஜயோட முன்னாள் மேலாளர் பி.டி. செல்வகுமார் வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி இப்போ வந்துட்டு திமுகவுல இணைஞ்சிருக்காரு. இதுதான் இப்ப வந்து கொஞ்சம் வைரலான பேச்சா மாறியிருக்கு. எதுக்காக திடீர்னு தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி திமுகவுல இணையணும் அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுந்திருக்கு. இது வந்து விஜய்க்கு ஒரு வேளை பின்னடைவா மாறுமோ அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் எழுந்திருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.